உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் அந்த உரிமையை திரும்பி பெறணும் அப்படின்னா போராடுவது தான் நம்மளுடைய இறுதி வாய்ப்பாக இருக்குது. அப்படி அரசியல் அதிகாரம் என்கின்ற அரியணையை பெற்றுட்டோம் அப்படின்னா எல்லா உரிமையும் நமக்கு எளிமையாக பெற முடியும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து துன்ப பூட்டுகளுக்கும் ஆட்சி அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைய தலைமுறை பிள்ளைகள் அரசியல்னா சாக்கடைங்கிறத விலகி நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அரசியல் என்றால் சாக்கடையில் அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்றைய காணொலியில் எதை பற்றி விவாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத காணொலிக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நலமா இருக்கீங்களாக்கா? நல்லா. எப்படி இருந்தது உங்க டூரு? பயங்கரமா இருந்தது. மழையும் காற்றுமாக இருந்தது. சிறப்பு. ஏதோ பார்த்துட்டு வந்தோம். கழுகார் ஏதோ சொன்னாரு, எப்போதும் நம்மளை கழுவி ஊத்துவாரு, ஆனா இந்த முறை என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கழுகார் பதில் கேளுங்க. கேள்வி கேட்டிருக்கிறது வன்னை கணேசன், யாரோ ஒருத்தர் கொளத்தூர்ல. சீமானின் கல்லிறக்கும் போராட்டம் சரிதானா அப்படின்னு கேட்க அதுக்கு கழுகார் சொல்லியிருக்கிறார். பாருங்க, நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? கழுகார் சொன்னா அப்படி ஏதாவது ஒண்ணு நாம் தமிழ் கட்சியா கழுவி ஊத்துங்க, எதிர்வினை ஆற்றுங்க, இப்படிதானே இருக்கும். ஆனா பாருங்க, ஏன் இறக்கக்கூடாது? இந்தியாவின் பல மாநிலங்களில் கல் அங்கீகரிக்கப்பட்ட பானமாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை? கிராம பொருளாதாரத்தில் கல் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் தானே. டாஸ்மாக் மதுபான நிறுவனங்களின் கொள்ளைக்கும் தரமற்ற மது உற்பத்திக்கும் எதிராக ஏன் கல்லை முன்வைக்க கூடாது? கல்லுக்கு தடை என்றால் மொத்த மதுபானத்துக்கும் ஏன் தடை போடக்கூடாது என்பன போன்ற அவரின் கேள்விகளில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தமிழக அரசுக்கு பெரிய பெரிய மதுபான நிறுவனங்களின் மீதுதான் பாசம் அதிகமாக இருக்கிறது போலும் அப்படின்னு கழுகாரே வருந்தி பேசக்கூடிய ஒரு நிலைமைய நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு சர்ச்சை என்பது கல் எப்படிங்க கல் இறக்கக்கூடிய கட்சியிலலாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பலரையும் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க என்னங்க சொல்றீங்க? கல் இருக்கிறது சரிதானே? என்ன சொல்லுது? கிறிஸ்தவம் தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அது கிறிஸ்தவம் போதை தரக்கூடிய மதுபானத்துக்கு எதிரானது. ஆனா கல் போதை பொருள் இல்லைங்கிறது ஆராய்ச்சி. அதனால நான் இதுல சமரசம் ஆகுறேன்னு சொல்லலாம். தெளிவா சொல்லிடுறேன். நிறைய பேர் பதிவிலேயே இதை பத்தி கேட்கறதெல்லாம் சொல்லிடுறேன். கல் அப்படிங்கிறது போதை பொருள் கிடையாது. ஆராய்ச்சியின் முடிவிலும் அறிவியல் வல்லுநர்கள் முடிவிலும் மருத்துவர்கள் கூட அதை சொல்றாங்க. கல் எப்போ போதை வஸ்துவா மாறுதுன்னா அதை நேரம் தாண்டி குடிக்கும்போது, புளிக்க வைத்து குடிக்கும்போது, கல்லா இறக்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் குடிச்சிங்கன்னா அது இயற்கை பானம், சத்தானது. அப்போ மரத்துல இருந்து ஏறி குடிக்கிறது, இறக்கி குடிக்கிறதுக்கு பேர் கல்லு கிடையாது. ஐ மீன் அது ஒரு ஃபெர்மெண்டடான ஒரு ஆல்கஹாலிக்கான இல்ல, இயற்கை பானம். நீங்க திராட்சை பழத்தை கழுவுறீங்க, மிக்சியில ஜூஸ் போடுறீங்க, குடிக்கிறீங்க, அதுதான் அந்த கல். இது குறிப்பிட்ட நேரத்துல கெட்டு போயிரும், அதாவது புளிச்சிரும், போதை ஆயிரும். அதனாலதான் அவங்க அத சுண்ணாம்பு கலப்பாங்க. கிட்டத்தட்ட 8 விழுக்காடு ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி அது கல்? ஆனா நீங்க விக்கிற டாஸ்மாக்ல 40க்கு மேல போகுதே. அப்ப அது 45 போகுதே. அப்போ எது? இப்போ நீங்க தண்ணி தான், குடி தண்ணி தான் பெட்டர், சிறப்புன்னு சொல்றாங்க. ஆனா கொக்கோ கோலா குடிக்கிறது இல்லையா, ஃபேண்டா குடிக்கிறது இல்லையா? இந்த கொக்கோ கோலா ஃபேண்டாக்கு எதிராக யாராவது இப்படி பேசினாங்களா? இல்லை, வாங்கி பாட்டிலாக குடிக்க தானே செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த கல் குறிப்பிட்ட நேரத்தில் புளிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை நீண்ட நேரம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் சுண்ணாம்பு கலந்து பதநீராக விற்கப்படுது. ஆனா இதை நீங்க சொல்லும் போது எனக்கு ஐயா அப்பாவு அவர்களும் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அதாவது கொஞ்ச நெஞ்சு தெரிஞ்ச நமக்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாங்க தெரியுமா சட்டமன்றத்துல. நம்மளும் யோசிக்க, இது எதுடா பதனி, இதுல எது கல்லு அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கடைசி வரைக்கும் உண்மையான பதில சொல்ல. ஒருத்தர் என்ன சொன்னா, நேரம் இறக்குறதுக்கு பேர் பதனிங்க அப்படின்னு. யாரு?
ஐயா அப்பாவும் அவர்கள் சொல்லிட்டாரு, இல்லைங்க அதுல கொஞ்சம் ஏதாவது இந்த இதை கலந்து இவங்க எல்லாம் அந்த ஊர் குடிமக்கள் சேர்றதுதான். இவர்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள். எக்ஸாக்ட்லி, அவங்க ஊர்ல எல்லாம் வந்து அவங்க இறக்கக்கூடிய ஒரு பானம் இல்லையா. ஆனா இன்னும் சில பேர் போய் ஒரு கட்டம் போய் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வள்ளுவனை பாடுறீங்க, வள்ளுவன் வந்து கல்லுண்ணாம பேசுறாரு பாருங்க, ஆனா நீங்க வந்து கல் இறக்கி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, வள்ளுவன் புலால் உண்ணாமை பற்றியும் தான் பேசினாரு. நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறீங்களா அப்படிலாம் இல்ல. எதுவுமே அளவா சாப்பிடுறதுல தவறு இல்லை அப்படிங்கறது தான் நம்ம வந்து இங்க சொல்ல வேண்டியது. இன்னொன்னு, நம்ம சகோதரர் மன்னர் இருக்காருல்ல, அவர் கேள்வி கேட்டாரு, ஏங்க பச்சை மிளகாயும் பாகக்காயும் உங்களால டெய்லி சாப்பிட முடியும், 3 வேளையும் சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் அங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, எது எதை மருந்து போல உட்கொள்ளணுமோ அதாவது அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ கல்லுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு என்பது இன்னைக்கு நார்மலா எடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ்ல ஆல்கஹால் எல்லாம் இருக்கு. ஆனா ஆல்கஹால் அப்படிங்கிறது இன்டாக்சிகேட், அதாவது உங்களை தன்னிலை மறக்க செய்து மூளையை மழுங்கடிக்க செய்யும் போது அது ஒரு தீவினையை விளைவிக்கும் ஒரு பொருளாக மாறுகிறது. அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன் கம்பேரிசன் நீங்க சீமை சரக்கு டாஸ்மாக் மதுபான கடையில விற்கப்படும் மதுபானங்கள் வந்து அளவுக்கு அதிகமான வந்து ஆல்கஹால் போதை கலப்படும், குறிப்பா கெமிக்கல்ஸ் வந்து அதுல கலக்கப்படுது. தரமற்ற பொருட்களால் உருவாக்கப்படக்கூடிய சீமை மதுபானத்தை மிளகு ரசம்னு சொல்லுவீங்களான்னு நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேட்பது போல, கள் வந்து ஒரு இயற்கை பானம். உடனே சில பேர் கேக்குறாங்க, அப்பனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் பூமியில விளையுது, வீடு கூட தான் வந்து உங்க இயற்கையா விளையுது, அப்ப அதை கூட நீங்க வந்து இயற்கை விவசாயம் சொல்லி அதை நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி, அது உடலுக்கு கேடாகுது இல்லையா, சாப்பிட்ட உடனே போதை கொடுக்குது இல்ல. கேட்கக்கூடிய பெருமக்களுக்கு என்ன திருத்தறியும் அறிவு இல்ல, பகுத்தறிவு. இதுதான் ஐயா பெரியார் சொல்லி கொடுத்த பால் சிந்திக்கக்கூடிய லட்சணமானு நமக்கு கேட்க தோணுது. சும்மா எங்களுக்கும் தர்க்கம் பண்ண தெரியும் அப்படிங்கிற பேர் வழியில ஒரு என்ன சொல்ற தலையும் இல்லாம வாளும் இல்லாம ஒரு வாதத்தை முன்வைப்பவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு 45,000 கோடி ரூபாய் வரைக்கும் இலக்கை நிர்ணயித்து மதுபான சரக்கை விற்கக்கூடியவர்கள் ஒரு சில ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல வந்து வருமானம் குறைந்துச்சு அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அவங்களை இடைநீக்கம் செய்து அந்த வருவாயை வந்து பெருக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய இந்த மதுபான சீர்குலைக்கக்கூடிய இந்த சீமை சரக்கு, அதாவது சீமை மதுபானத்தை விற்கக்கூடியவங்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த ஆர்கானிக் விஷயத்துக்கு பானத்துக்கு வந்து திருப்பி மக்கள் திரும்பணும் அப்படிங்கிறத நம்ம முன்மொழிகிறதுல தவறு இல்லை. இன்னொன்னு இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதனால நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு, இந்த கல்லுனாலையும் நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க, குடிகாரர்களா மாறி இருக்காங்கன்னு அதையும் தெளிவுபடுத்துறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரம் தாண்டி விற்கும் கள்ளு வியாபாரிகளால் தான் அது நடக்குது. ஏன்னா புளிச்சிரும், அவங்களுக்கு கொட்ட மனசு வராது, இதே வித்துருவாங்க. இதை குடிக்கும் போது நேரம் தப்பி அந்த கல்லுல போதை ஏறி இருக்கும், இதை குடிக்கிறவங்களுக்கு அது பிடிச்சு போகும். இல்ல நம்ம என்ன தெரியுமாக்கா கேக்குறோம், நீங்க சொல்றது ரொம்ப சரி. எதுக்கு கல்லை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து அதுல கலப்படாங்க, அது என்னமோ சுண்ணாம்புன்னு சொல்றாங்க, போதைக்காக வேற வஸ்துக்களை சேர்க்கிறாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப அதிகமா கலக்குறாங்க, இதனால வந்து தீவினை ஏற்படும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது அவங்க மனசாட்சி இல்ல, இதை ரெகுலேட் பண்ண தெரியாத உங்களால டாஸ்மாக் மட்டும் எப்படி ரெகுலேட் பண்ண தெரியுது? தெரிஞ்சே கொடுக்குறீங்களே, அதுல வருவாய் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே, அந்த ஆலைகளை நீங்களே நடத்துவதனால தானே அதுல வந்து வருமான சுணக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இடர்பாடா இருக்கும். உங்களால அடுத்த தேர்தலை சந்திக்க முடியாது, மக்கள் கிட்ட காசு கொடுத்து உங்களுக்கான வாக்க வாங்க முடியாது அப்படிங்கறத கணக்கு போட்டு தானே நீங்க இதை செய்யறீங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாரும் எழுப்பது என்ன அப்படின்னா, அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவும் பக்கத்துல தமிழ்நாட்டோடு ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலையும் இந்த தடை இல்லையே கள்ளுக்கான. அவங்க எந்த முதல்வர்களும் அமைச்சர்களும் சாராயம் காய்ச்சி விற்கல, சொந்தமா சாராயம் காய்ச்சல, ஆலைகள் வைக்கல. அதோட கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை அருந்தினவங்க இறந்து போனாங்க பாருங்க, 10 லட்சம் கொடுத்துச்சுல இந்த அரசாங்கம். அது எந்த வகையில சேர்ப்பாங்க, அது எதுல நியாயமா எடுப்பாங்க, அது ஓகேயா? அதெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி டாஸ்மாக் வச்சு நடத்துற இந்த திமுக அரசோட கூட்டணியில இருந்துகிட்டு
அண்ணன் திருமாவளவனோ வன்னியரசோ மத்தவங்களோ சொல்றதுக்கு இதுக்கு என்னது இல்ல, தகுதியே இல்ல. வெளியில வந்துட்டு சொல்லுங்க. கேட்க நினைச்சேன். நாங்க மதுவிலக்கு பேரணி, மதுவிலக்கு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, நீங்க இறக்க கூடாது காலன்னு ஒட்டுமொத்த விசிகாவை சார்ந்தவர்களும் இன்னைக்கு வரிந்து கட்டி கொண்டு வந்து இந்த கல் இறப்பதை எதிர்த்து பேசிட்டும் எழுதிட்டும் வராங்க. கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டு தான் இதை சொல்லணும். தார்மீக பொறுப்பு உரிமை அப்ப கூட அவங்க சொல்றது சரி நம்ம ஒத்துக்க போறது இல்லை. ஆனா ஒரு குறைந்தபட்ச தகுதி எப்போ வரோம்னா இந்த டாஸ்மாக் வியாபாரி கூட்டணியில இருந்து வெளியில வாங்க, வெளியில வந்துகிட்டு பேசுங்க, கொஞ்சம் காதாவது கொடுக்குறோம். ஒண்ணும் இல்ல, ஐயா திருமாவர்கள் சொல்லுவாங்களா, டாஸ்மாக் மதுபானம் விற்பவர்களோட எங்களுக்கு கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கறது. அவ்வளவு நல்லவரா அவரு. அப்படி சொல்லிட்டு நீங்க மது ஒழிப்பு பேரணி, மது ஒழிப்பு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு போடுங்க, உங்களை நாங்கள் கைகோர்த்து கரம் கூப்பி நம்ம வந்து அவரை வந்து வரவேற்கிறோம். ஆமா. ஆக இதெல்லாம் இப்படி இருக்க எவ்வளவு நீங்க எதிர்வினை ஆற்றினாலும் இன்னைக்கு டாஸ்மாக்க ஒரேடியா வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அண்ணா அவர்கள் சொன்னாரு, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, டாஸ்மாகின் வருவாயை விற்றுத்தான் நமக்கு வந்து ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா துண்டை தட்டி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணாவினுடைய வழிவந்த திராவிட கட்சிகள், அண்ணாவின் முகம் வைத்து இன்னைக்கு அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்கள் அண்ணா சொன்ன ஒன்றையும் பின்பற்றல, மக்களோட கோணத்தையே உருவிட்டு நடுத்தருவில் விடுறாங்க அப்படின்னு சொல்லிதான். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு அந்த டாஸ்மாகனுடைய முக்கியமான ஆலைகளை நடத்துறது ஒண்ணு திமுக இல்ல அதிமுக. மொத்தம் 12 ஆலைகள் இருக்கு அப்படின்னா பாதி இவங்க வச்சிருக்காங்க, மீதி இவங்க வச்சிருக்காங்க. இது இல்லாம கட்டுக்கடங்காத ஊழல் அதுக்குள்ள செய்யறாங்க. அதை விட அதிகமா அதுல எவ்வளவு நஞ்சு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணா அதுல எவ்வளவு வந்து ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரும், அதை தாண்டி ஒரு ஹியூமன் இம்பேலன்ஸ் எப்படி வந்து சைக்கலாஜிக்கலா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கங்கிறத எல்லாத்தையும் உணர்ந்த நாம் தமிழ் கட்சி அதற்கான ஒரு சரியான தீர்வைத்தான் இன்னைக்கு நம்ம முன்வைக்கிறோம். கூடுதலா அந்த பனை சார்ந்த தொழில்கள் மூலமாக நமக்கான வருவாய் பொருளாதாரத்தை, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி ஈட்டலாங்கிறதுக்கான ஒரு முன் ஒத்திகை தான் நம்ம வந்து காட்டியிருக்கோம். கட்டாயம் நாம் தமிழ் கட்சி ஆட்சி வந்ததுன்னா பனை சார்ந்த தொழில்களும் சரி விவசாயத்தையும் சரி மேம்படுத்துவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுதான் அதே மாதிரி குலத்தொழிலுக்கு அனுப்புறாருன்னு சொன்னாங்க. அப்போ கலைஞர் நூற்றாண்டுல வந்து ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி பனைமர திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சாரு. அப்ப அவரு குலத்தொழிலுக்கு போக சொல்றாரா? அவ்வளவுலாம் போகாதீங்க. ஐயா வந்து 3 ஜெனரேஷனா இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருக்காரு. 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷனும் தயார் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க. இதெல்லாம் என்ன தொழில்ல வருது அப்படிங்கறத நம்மளுடைய கொள்ளைக்கார தொழில் எல்லாம் கேட்டிருந்தாங்க கேள்வியா. அதே நம்ம அவங்களுக்கு கேட்க வேண்டிய இதா போயிருச்சு இன்னைக்கு ஊடகத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம்க்கா. நம்மளுக்கு அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாம். என்ன தெரியுமா? வரக்கூடிய ஜூலை 7 வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல குடமுழுக்கு. என்னடா குளோரியும் ஃபாத்திமாவும் குடமுழுக்கு பத்தி பேசுறாங்களே நினைக்காதீங்க, தமிழுக்காக தான் பேசுறோம். முருகன் நம்மளுடைய முப்பாட்டன், நம்மளுடைய வரலாறு அப்படின்னு நமக்கு உணர்த்தியது என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனா அவருக்கு ஒரு காவி சாயம் பூசி முருகன் மாநாடு வந்து நம்மளுடைய பாஜக வந்து நடத்துறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒன்றிய அரசும் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ரயில்வே அடிக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மெசேஜ் பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இனிமேல் முருகன் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து என்னுடைய முகம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சீவன் அவர்கள் சொல்றாங்கல்ல, அதுதான் உண்மை. வேலை வந்து எடுத்தோம் அப்படின்னா அது எங்களுடைய மூதாதையனுடைய வரலாறு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு சொல்வதற்காக எடுத்தோம். நாங்க ஒன்றும் ஆன்மீகத்திற்காக எடுக்கல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆன்மீகமா அரசியலான்னு குழம்ப வேண்டாம். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பண்பாட்டு மீட்சி, மெய்யியல் மீட்சி, தமிழர் மீட்சி, தமிழ் மீட்சி அப்படிங்கறதான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதையும். ஒரு காலத்துல தமிழக மக்களை காப்பாற்றிய ஒரு மாமனிதன், அவன் ஒரு காவல் தெய்வமா இருந்து மனுஷன்தான், ஆனா காவல் தெய்வமா இருந்து மக்களை வழி நடத்தியதால காப்பாத்தியதால அவரை கும்பிடுறாங்க. அதை நம்ம தமிழ்ல அந்த குடம் முழுக்க செய்யணும்ட்டு நாம வந்து வற்புறுத்த வேண்டிய நிலைமையா இருக்கு தமிழ்நாட்டுல.
நம்ம என்னவோ ஆஸ்திரேலியால உட்காந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். தமிழிலும் நடத்தும்னு சொல்றாரு. ஆமா, அவங்க பிச்சை போடுறாங்க. நான் உங்களை ஃபர்கானானும் கூப்பிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் பேரே அதான்மா, ஃபாத்திமா ஃபர்கானா. நீ ஃபாத்திமானும் கூப்பிடுவோம் ஃபர்கானாவும் கூப்பிடுவோம்னா ரெண்டும் கூப்பிட்டுதான் ஆகணும். நீ என்ன பார்த்து பார்த்து கூப்பிடுறது. அந்த மாதிரி நல்ல நேத்து கேள்வி கேட்டு விட்டாங்க மாமா. அதுக்கு ஆமா உங்களுக்கு எங்களை பார்த்தா அப்படி இருக்கு, பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு போல அப்படின்னு கேட்டாங்க நல்லா. அதனால அதை பத்தி நம்ம என்னத்த பேசிக்கிட்டோம். கட்டாயம் ஜூலை 7 வந்து குடமுழுக்கு நடத்ததான் போறாங்க. அதுவும் தமிழ்ல தான் நடத்த போறாங்க. கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி உங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கே தடையை போட்டவர்கள் தான் நம்மளுடைய காவல்துறை. சொன்னது 300 பேர் வருவாங்க, சீமான் கலந்துக்கிற கூட்டமா 3000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்தவங்க தானே. இப்ப வேற நீங்க திருப்பியும் ஒரு தடையை போட்டீங்கன்னா திருப்பியும் பேரெழுச்சியாக அங்க ஜூலை 7 கிளம்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு கலசத்துலயும் அந்த தமிழை வந்து பாடிருங்க அப்படிங்கறத கேட்டுட்டு பாடினீங்கன்னா தப்பிச்சிங்க. ஆமா, டான் நிறுவனத்துல ரெய்டு நடந்துச்சு இல்லையா? அதுக்கு வந்து ரெய்டு, அதாவது இப்போ அந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீல் வைக்கப்பட்டதெல்லாம் திறக்கப்படும், அவர்களிடம் கைப்பற்ற பொருள் அவர்களுக்கே கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அதாவது சரண்டர் ஆகியிருக்காங்க, அடிபணிஞ்சிருக்காங்க. ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு முதல்வர் பறந்து போனதுக்கு கைமேல் பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். நான் சொல்கிறேன் இல்லையா, இடி ரைடுங்கிறது பூச்சாண்டி தான், அது ஒன்றிய அரசின் வசூல் ராஜாக்கள். ஓகே, இவங்களும் அவங்களும் ஒரு உடன்படிக்கை சத்தம் போடாம இரு, அப்பதான் ஐடியை வந்து அனுப்பாம இருப்பேன், ரொம்ப போட்டேன் அப்படின்னா நான் ஐடி அனுப்புவேன் அப்படிங்கிற உடன்படிக்கை தான். இஸ்ரேல் ஈரான் பத்திய பிரச்சனை தான் இப்ப ரொம்ப பெரிய பேச்சு பொருளாயிட்டு இருக்கு. நமக்கு வந்து பீஸ் தான் வேணும், அமைதி தான் நம்ம விரும்பக்கூடியவர்கள். நம்ம ஒரு 3ஆம் உலக போரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் எல்லோரும் வந்து ஆயத்தமாகல, தயாராகல. அதனால வந்து அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து ஒற்றுமையை, அமைதியை வந்து விரும்புகிறோம். ஆனால் இங்கே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய சிக்கல் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, 1979 காலகட்டங்கள்ல நடக்குது. ஈரான் என்பது ஒரு மதச்சார்பின்மை நாடாக இருந்தது. ஆனால் அவருக்கு பிறகு வந்த இந்த அயதுல்லா கொமேனி அப்படிங்கிறவர் வந்து ஈரான் நாட்டை வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவித்து இஸ்லாமிய மக்களுக்கு ஏதுவான ஒரு சூழலை வந்து அங்கே அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஹமஸ் என்கின்ற அமைப்பு வந்து பலஸ்தீன்ல வந்து எப்படி காசா மக்களை வந்து காயப்படுத்த வந்து முற்படுறாங்க அப்படிங்கும்போது தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குதோ, அதை வந்து எதிர்த்து இன்னைக்கு வந்து மொசட் அப்படிங்கிற இஸ்ரேல் அமைப்பு வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதத்தை தயாரித்து கொண்டிருக்கிறது ஈரான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முன்வைத்து இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் பலஸ்தீனில் வந்து காசாவின் மக்களை துன்புறுத்தும் போது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட எத்தனை ஆயிரம் குழந்தைகளுக்கு 50,000க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் அங்கே வந்து குண்டுகளால் வந்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவங்க இன்னைக்கு லைட்டாக எதிர்வினை ஆற்றும் போது பதறக்கூடிய இஸ்ரேலுக்கு அன்றைக்கே புரிந்திருக்கணும், இது ஒரு பெரிய சிக்கலாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னு அன்றைக்கே நினச்சிருக்கணும். நான் நினைக்கல. ஆனால் மோதலினுடைய பின்னணி அணு ஆயுதமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. அணு என்பது ஒரு ரொம்ப கொடியமான ஒரு விஷயம். ஒரு ஹிரோஷிமா நாகாசாக்கி நமக்கு தெரியும், அணு ஆயுதத்தின் மூலமாக நடைபெற்ற ஒரு போர். ஆனால் அந்த பாதிப்புக்கு பிறகு இன்னைக்கும் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருப்பியும் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இன்னும் அவங்க திருப்பியும் ஏதாவது ஒரு உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆயுத போர் நமக்கு தேவையில்லை. ஆனால் இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்காம நம்ம எப்படி அமைதியாக இருக்கிறது? எத்தனை ஆயிரம் குழந்தைகள் வந்து நம்ம இழந்திருக்கோம். இன்னைக்கும் பிள்ளைங்க மண் எடுத்து சாப்பிட்ற அவல நிலையை பார்க்குறோம். சாப்பாடு உணவு இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல், ஷெல்டர் இல்லாமல், அவங்க கழிப்பறை போக முடியாமல், அவங்க மருத்துவமனையில் வந்து பாதுகாப்புக்காக இருந்த 2 குழந்தைங்களை நம்மளால வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அப்படி இருந்துச்சு. ஆனால் அதை எதிர்த்து இன்னைக்கு ஈரான் வந்து போரிடுவதற்கு துணிந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலவும் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் மேலே ஒரு எதிர்வினையை காட்ட தொடங்கி இருக்குது. ஆனால் இதற்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்றது, அந்த பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை எல்லாம் பயன்படுத்துவதற்கு ஒத்திகை பார்ப்பதற்கு இஸ்ரேல் இருப்பதாகவும் சொல்றாங்க.
ஆனால் இதற்கு அமெரிக்கா ஒருபோதும் வந்து உடந்தையாக இருக்கக்கூடாது. எப்படி வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நிறுத்துவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டார்களோ, அதே போல இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்துவதற்கு நாங்கள் தான் காரணம் சொல்லிக் கொண்டாலும் பரவாயில்ல, இந்த போர் நடக்காம தடுப்பது வந்து அவசியப்படுது. காசாவிலும் இது நிறுத்தப்படணும், பலஸ்தீனிலும் இந்த போர் வந்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இது பன்னெடுங்காலமா, அதாவது வேதாகமத்துல பார்க்கறது என்னன்னா, அந்த இஸ்மவேல் இஸ்ரேல் ரெண்டுக்குமே எப்பவுமே ஒரு பகை. ஒரு தகப்பனின் பிள்ளைகள் அந்த கால சூழ்நிலையெல்லாம் பிரியறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பகை உண்டாயிருது. இந்த பகை போரா வெடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னதான் நம்ம ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் நாம் அந்த போர்களை ரசிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அது இஸ்ரேவேலாக இருந்தாலும் சரி தான், எதா இருந்தாலும் காசாவாக இருந்தாலும் சரி தான், எதாக இருந்தாலும் நமக்கு உயிர், குழந்தை, மனித வலிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். அதனால இந்த போரை நாமளும் நோக்கம் தான் இதுல ஆய்வு பண்ண வேண்டியது. இதுல இஸ்ரேலின் நோக்கம் ரொம்ப ரொம்ப கொடியது, என்ன சொல்றது, ரொம்ப அயோக்கியத்தனமானது. அவங்க கொஞ்சம் தங்களை சரிபார்த்து கொள்ளணும் அப்படிங்கறது தான். இறை வழியில் நின்றாவது சரிபார்க்கணும். இன்னைக்கு ஈரான்ல தான் மொத்த கச்சா எண்ணெயினுடைய உற்பத்தியும் இருக்கு, நமக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோம். உலக நாடுகளே அதெல்லாம் வெடிச்சு சதறிச்சுன்னா சொல்லவே வேண்டியது. அதனால உக்ரைன் ரஷ்யா போல, பலஸ்தீன் ஹமஸ் போல, இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் போல இன்னொரு மூன்றாம் உலக போரை சந்திப்பதற்கெல்லாம் மக்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இதுல இருந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில இன்னும் பல செய்திகளோட நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.